ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த நாள் எனக்கு எப்படி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். இனி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சமைக்கணும். இப்போ க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சது. துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு, வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாமே விட்டாச்சு. போன வீடியோலேயே யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த சைடு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து தண்ணி அதிகமாக புழங்குறதுனால இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு கரையாக இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த உப்பு கரை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி இன்னும் வீடியோ வந்து போடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வர முடியாது, பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அக்காவே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து மிஸ் பண்ணுவேன். நான் என்ன ப்ராப்ளம் இல்லைப்பா, போடுற மாதிரி கொஞ்சம் நீட்டாக வாய்ஸ் தெரிய மாட்டாங்க. நீங்கள் மட்டும் தெரியும். ஒரு நிமிஷம் சரி மேம் போயிட்டு என்னமா நீ என்னமா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினது. எங்கள் அம்மா படிக்க வைக்கல, என் புருஷன் படிக்க வச்சது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலையிலேயே சமைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி சாதம் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுமே பார்த்துடலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 3 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4-5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளியுமே சேர்த்து அரைக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரவும் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே புளி வந்து சேர்த்து அரைச்சிருக்கணும். நான் வந்து சுத்தமாக பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். இப்போ வந்து லைட்டாக வந்து சேர்த்து இதையுமே நான் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். கிளாஸ்க்கெலாம் போயிட்டு இருக்கும்போது செம்ம பண்ணால் சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க தானே, ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா பேசி சிரித்து அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லும் போது இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கவுண்டர் போட்டு அந்த மாதிரி செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு சைடிஷாக ஒரு நல்ல காரசாரமான நல்ல மொறுமொறுந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் அவங்களுக்கு இதாக செஞ்சுருந்தேன். டெய்லியுமே வீடியோ வந்து ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் என் கூட பேசவும் செய்கிறீங்க. ஸோ உங்கள் மனசில் பட்டதை அப்படியே வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்னுடைய டே வந்து இந்த மாதிரி தான் போனது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.